அப்பா காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சேன். எப்படி மாமா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இது சூப்பரா இருக்கே. இதுவும் பால பண்ணதானே? ஓ, இது தெய்வா பண்ணது. அவ இது மட்டும் இல்ல, எல்லாமே செமையா பண்ணுவா. இது அவகிட்ட சொல்லிருக்கியா? சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. நீ மட்டும் இல்ல, எந்த ஆம்பளையும் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணாலும் பாராட்டுறதே இல்ல, குறை மட்டும் சொல்லுவீங்க. இது நல்லா இருக்குன்னு அவகிட்ட போய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ 2 பார்த்தீங்க. இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னா, வீட்டில் பெண்கள் சமைக்கிற உணவை குறை சொல்லக்கூடாது, முகம் சொல்லிக்காமல் சாப்பிடணும், நல்லா இருக்குன்னு பாராட்டணும், நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு தியாகரா தட்டணும். இதுதான் பெண்கள் எதிர்பார்க்குற பாராட்டு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு ஆண் படித்து வேலைக்கு போய் அங்கே இருக்க சீனியர்ஸ் கிட்டையும் மேலதிகாரிகிட்டையும் பேச்சு வாங்கி பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன், இதுக்கான இஎம்ஐ, வட்டி இதெல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வீட்டுக்கான இபி பில், ஃபோன் பில், கேஸ் பில், வீட்டு வரி, தண்ணி வரி இதெல்லாத்தையும் கட்டி அதில் உள்ள பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு வீட்டில் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா அதையும் சமாளிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்க தேவை முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றி வச்சுக்கிட்டு வீட்டு பிரச்சனை, ஆஃபீஸ் வேலைகள் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு மாடா உடைச்சி ஓடா தேரானே ஆம்பளை அவன் என்னைக்காவது எதிர்பார்த்துருக்கானா யாராவது பாராட்டணும், இல்லை வீட்டில் உள்ளவங்க பாராட்டணும், நீ தான்ப்பா உத்தமமான புருஷன், நீ கிடச்சது எங்கள் புண்ணியம், நீ எங்கள் தேவையை முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றி வைக்க, நீ கிடச்சதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம், பாராட்டணும்னு சொல்லிட்டு எந்த ஆனாவது எதிர்பார்க்குறானா, இல்லை அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னு சண்டை வலிக்கிறானா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஒரு ஆண் எப்படி இதெல்லாம் தன்னோட கடமைன்னு சொல்லிட்டு உணர்ந்து செய்கிறானோ அந்த எண்ணம் என் பெண்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி பாராட்டு கிடைக்கல அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் கூட சண்டை வலிக்கிறீங்க, பிரச்சனையை பெருசாக்குறீங்க? ப்ளீஸ் அவனை வாழ விடுங்க. கடைசியாக ஒரு ஃபைனல் டச் உங்களுக்காக. இங்கே வருமா, நீ சமைச்சுக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன்.